சிங்கம் மற்றும் எலி ஒரு கதை. ஒரு பரந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்தது. அது அந்த காட்டின் ராஜா. எல்லா மிருகங்களும் அதற்கு பயப்படுவதாயிருந்தது. ஒரு நாள் சிங்கம் நாள் முழுவதும் வேட்டையாடி சோர்ந்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சிறிய எலி அந்த வழியாக வந்தது. எலியின் கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை பார்த்ததும் அது விளையாட்டாக அதன் மேல் ஏறி ஓடத் தொடங்கியது. எலியின் இக்கிரியைகளால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. அது கடும் கோபத்தில் எலியை தனது வலுவான பிடியில் பிடித்துக் கொண்டது. சிங்கம் கோபமாக கத்தியது. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் தூக்கத்தை கெடுத்ததற்கு உன்னை சாப்பிடுகிறேன். எலி பயத்தில் நடுங்கியபடி கெஞ்சியது. ராஜாவே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். தவறுதலாக உங்கள் தூக்கத்தை கெடுத்துவிட்டேன். நான் ஒரு சிறிய மிருகம்தான். என்னை சாப்பிட்டால் உங்கள் பசி தீருமா? ஆனால் நீங்கள் என்னை விடுவித்தால் எப்போதாவது ஒரு நாள் உங்களுக்கு உதவ முடியும். எலியின் பேச்சைக் கேட்டு சிங்கம் பெரிதாக சிரித்தது. நீ எனக்கு உதவி செய்வாய்? ஹாஹா, உன்னளவுக்கு பெரிய கனவு. என்றாலும் சிங்கத்தின் உள்ளம் கருணையால் இறங்கியது. அது தன்னிடம் சொன்னது, இதுவே ஒரு சிறிய மிருகம். இதை விடுவிப்பதே நல்லது. அப்படியே சிங்கம் எலியை விடுவித்து விட்டது. எலி சிங்கத்திற்கு நன்றி கூறி அங்கிருந்து ஓடிவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது இது வேட்டையன் அமைக்கப்பட்டிருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் தன்னை விடுவிக்க போராடியது. ஆனால் அதற்கு முடியவில்லை. தான் சிக்கலில் இருந்து விடுபட சிங்கம் கூச்சலிட்டது. அக்குரல் காடு முழுதும் எதிரொலித்தது. சிங்கத்தின் குரல் கேட்டு எலி அந்த இடத்துக்கு ஓடி வந்தது. அது சிங்கத்தை வலையில் சிக்கியிருப்பதைக் கண்டது. எதையும் காலதாமதம் செய்யாமல் எலி தன் கூர்மையான பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது. சில நிமிடங்களில் வலையை வெட்டி சிங்கத்தை விடுதலை செய்தது. சிங்கம் எலிக்குத் தன் நன்றியை தெரிவித்தது. நான் உன்னை சிறியவனாக நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்று நீ என் உயிரைக் காப்பாற்றி உதவி செய்ய உடல் அளவு முக்கியமல்ல என்பதைக் காட்டிவிட்டாய். உண்மையில் நீ மிகவும் தைரியசாலி மற்றும் புத்திசாலி. எலி நகைச்சுவையாகச் சிரித்தது. ராஜாவே, யாரையும் அவர்களின் உருவம் அல்லது வலிமையால் மட்டும் மதிப்பீடு செய்யக்கூடாது. சில சமயம் சிறிய மிருகங்களும் பெரிய காரியங்களைச் செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு சிங்கம் மற்றும் எலிக்குள் ஆழமான நட்பு உருவாகியது. சிங்கம் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான மதிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டது. சிங்கம் எலியிடமிருந்து தாழ்மையும் கருணையும் கற்றது. எலி உண்மையான நட்பில் வலிமையும் அளவும் முக்கியமல்ல என்பதை நிரூபித்தது.